ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரெலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம். டேயோட ஷார்ட் பட்டன் ஜொங்கு கூட டிஷர்ட்டில் ஃபுல்லாக மாட்டிருக்குது. டிஷர்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன், ஒரு மாடல் இருந்திருக்கும். அதில் நல்லா சிக்கியிருக்கு. இந்த மாதிரி சிக்கியிருந்தா ஐயோ இந்த இந்த டிஷர்ட் வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இப்படிலாம் நீ கொஞ்சம் கெட்டாக போடணுங்கிற மாரி இந்த ஹேரி கூட்டுட்டு இப்போ மாட்டிக்கிச்சே பட்டனில் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாரா. டேக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயே அவர் நினச்சிருந்தா எழுந்து உட்காந்து இல்லை எழுந்து நின்று கூட அந்த ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் பட்டன் மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே அந்த ஷார்ட் பட்டனை கலெக்டருக்கு ட்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் நம்ம டேடா. ஐயோ என்னடா பண்ணுற இது நம்ம ரெண்டு பேரும் எழுந்து நின்று என்னோடய ஷார்ட் பட்டனை நீ கலட்டி விட்டுருக்கலாம். உன்னோட டிஷர்ட்டில் மாட்டியிருக்கிட்ட நீ ரிமூவ் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் என்னென்னா எனக்கு மேலே ஓவராகி இந்த மாதிரி எட்டு விட்டுருக்க. எதுவும் நல்லா இருக்குது. அப்போ கிட்ட கிஸ்ஸை விட அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜொங்குக்கோட ஃபேஸை மட்டுமே நோட் பண்ணிட்டு இருந்தான். டக்குன்னு அந்த பிளேஸில் என்ட்ராகி டேக்கு மேலே ஓவராக இருக்க ஜொங்குக்கை பிடிச்சி புஷ் பண்ணி நம்ம இழுக்கிறான். இழுட்டவே கிட்டல ஜொங்குக்கோட ட்ரெஸ்ஸில் ஒரு டிசைன் இருக்குன்னா செயின் மாடலில் அது ஃபுல்லாக கட்டாக்கி பிஞ்சிருச்சு. ஐயோ ஹேரி எனக்காக ஆசையை வாங்கி கொடுத்துட்டு அந்த திங்ஸ் எப்படி உடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி லீயை நோட் பண்ணால் ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுறது பார்த்துட்டு டே காண்டாகி நம்ம லீயை ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் நம்ம டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி என்னோடய வில்லேஜுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ திமிர் இருந்தால் என் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணுவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா டேயோட நெக்கை பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு டே விட்றா என்னடா பண்ணுற எதுக்கிட்ட அந்த பர்சன் அப்படி பிடிச்சிருக்கா விட்றா, அவங்க ஹேரியோட ரிலேட்டிவ் பர்சன்ஸ் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட லைட்டாக கட்டாக்கி பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஓங்கி ஒத்த பஞ்சுதான். லைட்டாக தான் நம்ம ஜொங்கு கூட லிப்பில் லைட்டாக கட்டாகி பிளட் ஒன்று இருக்கும். வச்ச பஞ்சில் அவனுக்கு ஒரு விழுந்துருச்சு. அப்படியே மவுட்ருக்குலேருந்து பிளட்டை அப்படியே துப்புவானா. இந்த மாதிரி துப்புனா என்ன திமிருந்தா என்ன அடிப்படா, இன்னும் இங்கே இருந்தால் உனக்கு கொல்ல கூட செய்வேண்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு போய்டி திரும்பவும் பஞ்சு பண்ண வேண்டாம். ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஆன்சர் பிடிக்கிறாரு. ப்ளீஸ் ப்ராப்ளம் பண்ணாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி டே ஒட்ட பஞ்சிலேயே டீட்டு கலண்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்தில் உன்னை பிறவு கவனிச்சிக்கிறேங்கிற மாதிரி அங்கேருந்து போனோம். ஜொங்கு கூட மவுட்டில் இந்த மாதிரி லைட்டாக பிளட் லாஸ் ஆகுதுல்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட கர்ச்சிப்பை எடுத்தபடி ஜெக்கோட ஃபேஸை ஒரு ஆன்சரில் கப் பண்ண பொசிஷன்லேயே ஜெக்கோட லிப்பில் இருக்கிற அந்த பிளட்டை லைட்டாக வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் ஜொங்குக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேயோட ஐஸையே அப்படியே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்குக் பேசுகிறது எதுவுமே கேட்கல. திரும்பவும் நம்ம டேடா ஒன்று தாண்டா கேட்குறேன், லிப்பை வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை வலிக்கலை நீங்கள் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் எடுத்துவிட்டபடி அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு போனால் நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி நேராக ஹவுஸ்க்கு என்ட்ராகிறாரு. இப்போ அப்படியே 4 days மூவ் ஆனாச்சு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக எண்டாயிருந்துருக்கும். இன்றைக்கி நம்ம ஹேரியை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸ், அதாவது ஹேரியோட ஹஸ்பண்ட் அந்த பர்சன்ட்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹேரியோட பிளேஸுக்கு வருவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஃபங்க்ஷன் இப்போ நடந்துட்டுருக்குது. ஹேரியோட ஹஸ்பண்டும் அவங்க பேரண்ட்ஸும் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிற மூமெண்ட்டை ஹேரி நோட் பண்ணிவிட்டு என் டேடு சொன்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கப்பட்டு கிடைக்கவும் ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் என்ன சும்மாவா செம்ம ஹேண்ட்ஸமில், அப்போ உன்னோட பார்ட்னராக அது கேட்டாப்பில் ஹேண்ட்ஸமாக இருக்கணும்லங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸும் விஷ் பண்ணுறாங்க, ஏதோ கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. இவர் ப்ளஸ் வாங்கிக்கிட்டு அந்த விஷஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹேரிக்கு மேரேஜ். இந்த மூமெண்ட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக எண்டாகி நைட்டு தான் நம்ம ஜிமினா சுகா 3 பர்சன்ஸும் அந்த பிளேஸில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்காங்க. அதாவது வயல்வெளிக்கு பேருந்துருப்பாங்க. அதே பிளேஸில் அதே டோனிங்கில் திரும்பி நேராக ஹவுஸுக்கு வந்துட்டு இருந்தோம். ஜிமினா ரொம்ப ஹாப்பியாகி அப்பா
வில்லேஜ்லேருந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த வேடா கேட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்டா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? வில்லேஜில் ஸ்டே பண்ணிடலான்னு திங்க் பண்ணிட்டியா என்ன? நெக்ஸ்ட் டே மேரேஜ், நெக்ஸ்ட் டே நைட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஹாரி மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டு இங்கேருந்து அவன் ஹஸ்பண்டோட ஹவுஸுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. நைட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸில் ஜிமின் அங்கேருந்து போனோம். நம்ம டேக்கி லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. என்ன நெக்ஸ்ட் டே நம்ம அங்கேருந்து போகிறோம்மா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட டேக்கி ஜங்குக் மேலே ஃபீல் இருக்குது. அது லவ்னுங்கிறது டேக்கி நல்லா தெரிஞ்ச அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட போய் என்னை உனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிடலாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஜங்குக்கை தேடி வருவாரா. இந்த மாதிரி ஜங்குக்கை தேடி வேண்டாம். ஜங்குக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக் ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக ஐயோ இவன் ஸ்லீப்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பக்கத்துலேயே உட்காண்ட்ருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மேரேஜுக்கான மொத்த ஒர்க்குமே 1 by 1 நடந்துகிட்ருக்குமா. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கையுமே நம்ம ஜங்குக்கு தான் எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஜிமினாவும் ஷுகோவுமே அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா ஹாரி அப்படியே மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணபடி ஜுவல்ஸை வேர் பண்ணபடியே ரெடி ஆகிட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே ஹாரியோட ரூம்குள்ள என்றான்னா இந்த மாதிரி ஹாரியோட ரூமுக்குள்ளே ஜங்குக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு எப்போ வெளியே வருவானா அப்போ நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஹாரி ரெடி பண்ணியாச்சுல, இன்னும் 10 minutesல அவனோட பேரண்ட்ஸ் வந்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குயிக்காக ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக என்ட்ரு ஆகுறாரு. என்னாச்சு சார், எதுவும் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஜங்குக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேசணும் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூடையே நடப்பாரா. என்ன மாதிரி நடந்தா பேக்ஸ்லேருந்து அந்த பிளேஸில் ஹாரியோட மாம்டம் ஜங்குக்கா இந்த திங்ஸ் டேஜில் இல்லைடா கொஞ்சம் எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ ஆண்டி இதோ இப்போவே எட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பக்கத்தில் இருந்தவர் டக்குன்னு அங்கே 2 மூவ் ஆனான்னா நம்ம டேயுமே 2-3 டைம் நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தராக நம்ம பேச வர மூமெண்ட்டாக பிரேக் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி பிரேக் பண்ணி விட்டோம். ஜிமினாவுக்கு நல்லா புரியுது, நீ என்னடா ட்ரை பண்ணுற, அடையாவது சொல்லிட்டு வரடா, ஏன்டா இந்த மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் பார்த்துட்ருக்கேன், இதோட 4வது டைம் அவன்கிட்ட பேசுறதுக்கு நீ போய் நிற்கிற, என்ன பேச போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஜிமின் அப்படிங்கிற மாதிரியே இந்த மாதிரி பேச வேண்டாம். மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் 1 by 1 நடந்துட்டுருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை நம்ம ஹாரியோட மாம் நோட் பண்ணுறாங்க. அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, வாடா மேரேஜ் என்ன ஆக போட்டு அங்கே நான் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்டாக நம்ம ஜிமினா ஷுகா எல்லாருமே ஸ்டேஜுக்கு கீழே நின்னா மேரேஜ் அப்படி ஸ்மூத்தாக எண்ட் ஆகுது. என்ன மாதிரி மேரேஜ் எண்ட் ஆகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியானா அதே பிளேஸுக்குள்ளே ப்ராப்ளமும் லீ என்றாகிறான். லீயோட பேரண்ட்ஸ் இந்த மேரேஜில் இருப்பாங்க. பட் இதே பிளேஸில் லீ அவன் கூட பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கள்ல, ஓகே அடியாளுங்க மாதிரி, ஓகே அந்த பர்சன்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸோட லீவில் என்றாகிறது லீயோட மாம் நோட் பண்ணேன். லீயோட பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டான். எனக்கு பிடிச்சிட்டு நான் பண்ணுவேன், தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவான். ஆனால் ஒரே ஒரு சன்னில் அந்த மூமெண்ட்டுக்கு லீ என்ன பண்ணாலும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்க்குள்ள லீ டைரெக்டாக என்ட்ரோகி ஹாரியோட ஹஸ்பண்டும் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜை விட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த பிளேஸில் மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த பிளேஸ்லேருந்து லைட்டாக மூவ் பண்ணாக்கி லீயை நோட் பண்ணால் அந்த பிளேஸ்லேயே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி அந்த ஃப்ளோரில் உட்கார சொல்கிறாரு. இந்த மாதிரி உட்கார சொன்னால் ஜங்குக்கு ஷாக்காக்கி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி லீயை நோட் பண்ண அமைதியாக உட்காருங்கிற மாதிரி அதே பிளேஸில் இங்கே இருக்கிற மற்ற ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி லீ செலவும் இதை கேட்டு ஹாரியோட பேரண்ட்ஸும் ஹாரியை ஷாக்கானா ஜிமினோ ஷுகோவும் ஷாக்கானா லீயோட பேரண்ட்ஸ் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டீமே பெருசாட்டுக்கான மாதிரி அமைதியாக இருந்தா ஹாரியோட மாமும் டாடுன்னா உங்கள் சன் ஏன் இந்த மாதிரி மேரேஜில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், முதல்ல உங்கள் சன்னைக்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள், இப்போ தான் என்னோட சன்னோட மேரேஜும் எண்டாயிருக்கு, இந்த மாதிரி ஏன் ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்கிற மாதிரி இப்படி பேசுனா எங்கள் சன்னை நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், அது மட்டும் இல்லை உன் சன்னு மட்டும்தான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டு கூட லைஃப்பை லீட் பண்ணணுமா,
என் சன்னுமே மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் கூட லைஃப்பை லீட் பண்ணாட்டாமா அப்படிங்கிற மாதிரி லியோட மாம் சொல்கிறது கேட்டு ஹாரியோட டேடி பேரண்ட்ஸ் ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி தெரியுது. இந்த பிளேஸ்லேயே ஜங்குக்கு நம்ம ரெண்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி திங்க் பண்ணி லீ கிட்ட வந்து எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் அந்த பிளேஸில் ஒரு சோஃபா மாதிரி இருக்கும்ல, அந்த சோஃபாவில் நம்ம ஜங்குக்கு உட்காந்த பொசிஷன்லேயே லீட்டை என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாடனுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஹாரியோட பேரண்ட்ஸும் கரெக்டாக வந்து பேசினா ஹாரியோட பேரண்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ண வைக்கிட்டலையே ஜங்குக்கு பக்கத்துலேயே லீ வந்து உட்காந்த பொசிஷன்லேயே மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் இதே பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் ஜங்குக்கு அப்படிங்கிறது எழுந்து போயிடலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜங்குக்கு எழுந்துக்க விடாத அளவுக்கு கிரிப்பாக லீ பிடிக்கிறான். இந்த மாதிரி பிடிச்சா என்னை விடு ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, என்னை விடுடா ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன், 800 இருக்கீங்களா யாராவது ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு வர கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டுனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியானா டேயோட ஆன்சர் ஜிமினா கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாட்டா மேரேஜ் முடிஞ்சிச்சு நம்ம இங்கேருந்து கிளம்புறோங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் இந்த மாதிரி ஜிமினா கிரிப்பாக பிடிச்ச பொசிஷனில் என்னென்னா அந்த பிளேஸில் லீ கூட வந்திருப்பாங்களே 10 மெம்பர்ஸ் அந்த பர்சன்ஸை போட்டு யாருமே மவுட்டுட்டு பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ பயம் லீ கூட வந்த அந்த 10 பர்சன்ஸ் மேலேயும் பயத்தில் இந்த மாதிரி எல்லோரும் சைலண்டாக இருந்தால் ஹாரியோட டாடி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாரு. நீ என்னடா பெரிய இவங்களங்க கட்டிக்கிட்டே இருக்கிற, அவன் என்னோட அங்கிளோட சன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹாரியோட டாடியை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மூமெண்ட்டும் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை, நீ தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவன் ஏன் எங்களோட சன்னுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிற மூமெண்ட்டில் நம்ம ஹாரியோட டாடி எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப அமைதியாக இருந்தால் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 நடந்து கரெக்டாக ரிங் போடுற மாதிரி வந்த அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ரிங்கை தட்டி விட்ட வேகத்திலேயே நம்ம லீயை 2-3 டைம் பஞ்சு பண்ணிடுவார். நம்மகிட்ட இந்த மாதிரி பஞ்சு பண்ணிட்டு போட்டுட்டு நம்ம ஜங்குக்குனா டேக்கி பேக் சைடில் வந்து நினைப்படி ஒரு மாதிரி பயத்திலே நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம லீ டென்ஷன் ஆகி உனக்கு என்ன திமிர் இருந்தால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் என்னை பாட்டு பயத்தில் இருந்தால் அன்றைக்கும் என்ன நீ தான் அடித்தா இன்றைக்கி என்ன நீ தான் அடிக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு அங்கேருந்து 10 பர்சன்ஸ்டையும் நம்ம டே அடிக்க சொன்னோம். அதே பிளேஸில் டே மேலே எந்த அடியும் படாத அளவுக்கு கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணால் அங்கே ஒரு சின்ன ஃபைட்டே ஆகுது. லீயோட மாம் வந்து நீ யார்டா மாடல தேவையில்லாமல் எடுக்குடா, என்னோட பிரதரோட சன்னோட ஹேண்ட்ஸை இப்படி கிரிப்பாக பிடிச்சிருக்க, உனக்கும் அவனுக்கு என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏன் பிரதரோட சன்னை ஏன் சன் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ என்ன அவனுக்கு பிரதரா இல்லை நீ அவனோட ரிலேட்டிவ் பர்சன்டா, நீ முதல்ல அவனுக்கு யாருங்கிற மாதிரி கோவமாக கேட்க லீயோட ஹேண்ட்ஸ்லேருந்து தட்டி விட்டுருப்பார்ல ஒரு ரிங்கு, அதே ரிங்கை அப்படி எடுத்த வேகத்துலேயும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டபடி அந்த பிளேஸில் அர்ச்சனை பண்ணதுக்காக அந்த விஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ளவர்ஸை போடுவாங்களா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, அதை அப்படி எடுத்து ஜங்குக்கோட மேலேயும் டே மேலேயும் போட்டுக்கிறாரு. அவன் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி ஒய்ஃப்னு சொல்கிறத கேட்டு அவ்வளோ வேறு ஷாக்கான ஜிமினா இப்படி ஃபைட் பண்ணி அந்த பர்சன்ஸ் கிட்டேருந்து நம்ம டேயை சேவ் பண்ணிட்டு இருந்தவர் போச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்லேட்டே நோட் பண்ணோம். டக்குன்னு ரிங்கை போட்டுடும் என்னோடய ஒய்ஃப்னு சொன்ன மூமெண்ட்டையும் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா, ஹாரியோட டேடுமே ஷாக்கானா, லீ டென்ஷன் ஆகி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ரிங்கை கலட்ட வேண்டாம் நம்மட்டு லீயோட நெக்கு கிரிப்பு பிடிச்சி இருக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் அவனுக்கு நான் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டேன்ல, உங்களோட வில்லேஜ் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்கள் ஏதோ ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் என்னமோ பேசுகிறீங்க, அதுக்கெலாம் டைம் இல்லை, எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைமே பேசியாச்சு, ரிங் தானே இப்போ போட வேண்டேன் நீ, அதான் நான் போட்டு என் பண்ணிட்டேனே, இங்கே பாரு இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், அவன் ஏன் ஒய்ஃப், நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லியோட நெக்க இருக்கிற பொசிஷன்லேயே லியோட மாமா நோட் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிற மாதிரி கேட்டிங்களா, இப்போ நான் சொல்லிட்டேன் அவனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்ட்டு, அவன் என்னோட ஒய்ஃப், நான் அவனோட ஹஸ்பண்ட், இப்போ அவட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது புரியுதா, நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண வந்துருக்கேன் ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி
லீயோட நெக்கை விட்டுட்டு உங்கள் சன்னை ஒழுங்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, இல்லை இதே பிளேஸில் நான் என் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி டேயோட பேக்ஸ்லேருந்து கன் எடுக்கவும், கன்னை பார்த்தா வில்லேஜில் இருக்க பர்சன்ஸ்லாம் இந்த மூவியில் மற்ற பிளேஸில் தான் கன்னை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் நார்மல் பர்சனோட ஹேண்ட்ஸில் பார்த்துட்டு கிடையாதா, டேயோட ஹேண்ட்ஸில் கன் இருக்கட்டும், அந்த கன்னை ரோல் பண்ண போயிட்டு லீயோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணவும் லீ ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணா. நான் என்னடா நினச்சேன், நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்டா நான், என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் ஒழுங்கு அங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ கூட வந்த பர்சன்ஸையும் கொஞ்சம் பயமுட்டேன். ஏன்டா கன்னெல்லாம் வெளியே எடுக்கிறானுங்கிற மாதிரி ஜிம்மி நான் டென்ஷன் ஆனா அப்போ தாண்டா என்னை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும்ங்கிற மாதிரி அந்த கன்னை பேக் சைடில் வச்சபடியும் ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு செம்ம ஷாக்கிங்லேயே டேயை பார்த்தபடியே நிற்கிறாரு. இந்த மாதிரி டேயை பார்த்தபடி நின்னா ஐயோ இவங்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டு, ஜொங்குக் நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் ட்ராமா தானே, ஃபேக்கு தானே, லீக்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற தானே இந்த மாதிரி பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேடம் நீ என்ன சொல்லிகிட்ருக்க, ஆமாம் இது ட்ராமா தான், எனக்கெல்லாம் புரியுது, என்னை சேவ் பண்ண அந்த மாதிரி பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரிங்கை நம்ம ஜங்குக்கே கலாட்ட போனால் நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கரை அந்த ரிங் போட்ட ஃபிங்கரை கிரிப்பாக ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. வலிக்குது, என்ன பண்ணுறீங்க சார் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டே நோட் பண்ணால் கோவட்டிலேயே நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், ரிங்கை கலட்டி எங்கே போட போகிறேன், ரிங்கை கலட்டி போட்டுட்டா நான் ஹஸ்பண்ட் இல்லாமல் போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி நோட் பண்ணால் இப்போ நம்ம டேக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமில் ஜங்குக்கும் டே நிற்கிறாங்க. நீங்கள் என்ன மாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதோ எப்போதும் மாற்றி என்னை ஹெல்ப் பண்ணுறீங்க, லீக்கிட்டேருந்து என்னை சேவ் பண்ணுறீங்கன்னு திங்க் பண்ணிட்டா, நீங்கள் ரிங் போட சொல்ல நான் எதுவுமே பண்ணலை, இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருக்க சொல்ல நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும், இந்த ரிங்கை நீங்களே கலட்டிடுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறாரு. அது ஃபேக்கு தானே இந்த ரிங்கை நீங்களே கலட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசிகிட்டு இருந்தான். ஜொங்கு கூட ஜாயின்லாம் கிளிப்பாக பிடிச்சப்படி க்ளோஸாக இருக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நான் எவ்வளோ ஃபீலாக உனக்கு நான் ரிங் போட்டு என் ஒய்ஃபுங்கிற மாதிரி இவ்வளோ கெத்தாக சொல்லிகிட்டு இருக்கேன், ரிங்கை கலட்டிடுங்க அது ஃபேக்குன்னுட்ருக்கேன், என் ஃபேஸை பாரு, நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு ஃபேக் மாதிரி தெரியுதா என்ன, எல்லாமே ட்ரூடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணபடி லிப்லாக் பண்ணால் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே அப்படியே புஷ் பண்ண ட்ரை பண்ணால் ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா நம்ம ஜொங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவும் ஜொங்குக்கு ஒரு மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணால், இங்கே பாரு உனக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, ஹாரி அவன் ஹஸ்பண்டு கூட அவனோட ஹவுஸுக்கு போக சொல்ல, நீ ஏன் கூட ஏன் பிளேஸ்க்கு வர பார்க்குற, நான் எங்கேயும் வரலை, நீ வரல அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, உனக்கு தேவையானதை எடுத்து வை, உன்னை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போவேன், புரியுதுல, வெயிட்டிங்ஸ்லாம் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தா ஜொங்கு கம்படியே அதே ட்ரேக்கு பக்கத்துலலாம் உட்காண்ட்ருக்காரு. ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷனில் உட்காண்ட்ருக்காரு. ஏன்னா நம்ம டேயோட கேரக்டர் என்ன மாதிரின்னு வேறு தெரியலையா, என்ன மாதிரி பர்சன் வேறு தெரியலையா, திடீர்னு ரிங்கை போட்டு நீ என்னோடய ஒய்ஃப் தான்னா எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே இருந்தால் ஹாரி கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ ஏதாவது உன்னோட பிரதர்கிட்ட சொல்லி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசேன், நான் அங்கேருந்து எங்கேயும் போகல, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கரெக்டாக அந்த பிளேஸில் ஹாரியோட பேரண்ட்ஸும் ஜிமினா சுகா எல்லாருமே என்ட்ரானா திரும்பவும் அதே வேட ஜொங்கு பேசுகிறத கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஜொங்குக்கிட்ட வந்தா ஜிமினா அப்படியே நம்ம பிடிக்கிறாரு. ஒரு 2 செகண்ட் அமைதியாரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரியோட பேரண்ட்ஸ் கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகிருச்சு, அதை ஃபேக்குன்னு நீ சொல்ல முடியாது, அந்த பர்சன்ட் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாருல, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த பர்சனோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருக்க சில சும்மா இந்த மாதிரி ரிங்கை போட்டால் நான் அவரோட ஒய்ஃப் ஆகிட முடியுமா, அதெல்லாம் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசினா நம்ம நம்ம
ஜங்குக்கை நோட் பண்ண போயிடி ஹாரியோட டேடை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண ஹாரியோட டேட் வந்து ஜங்குக்கிட்ட என்னெல்லாமோ எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்கே பாரு என்னோட சன்னுக்கும் உனக்கும் ஒரே டேயில் மேரேஜ் ஆச்சு, நாங்கள் திங்க் பண்ணுறோம், எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாத, அவங்க கூட போ, கண்டிப்பாக நான் அவங்களோட ஹவுஸுக்கு உன்னை பார்க்கறதுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி எடையிலாமோ சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கரெக்டாக டேயோட கார்லேயே வந்து உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சா ஜங்குக்கு தான் ரொம்ப பெயினில் ஹாரியை நோட் பண்ணால் ஹாரியுமே கரெக்டாக அவரோட ஹஸ்பண்ட் கூட அங்கேருந்து கிளம்பிட்டுக்கு அவரோட காரில் வந்து உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தான். 2 பேருமே ஒருத்தரை நோட் பண்ண போயிடி கொஞ்சம் பாய் காட்டிக்கிறாங்க, டாட்டா காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி காட்டினா டே அப்படியே கார் எடுத்த வேகத்துலேயே அவர் சிட்டிக்கு கிளம்ப வர. இந்த மாதிரி சிட்டிக்கு கிளம்புனோம். நம்ம ஜிமினாடா போச்சு போ, இந்த டே இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, அவன் கூட நான் வரலை என்னை வில்லேஜில் விட்டுருங்கிறான். இவன் என்னென்னா அவனை இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறானே, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனால் பரவாயில்லையே, அவன் மாமி என்னை இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு சம்மந்தம் இல்லைடா இதை பற்றி, நீ ஆச்சு டேயோட பேரண்ட்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொன்னான். ஐயோ அவங்க மாம் பயங்கரமாக கட்டுவாங்களே, அவர் டேட் அதை விட பயங்கரமாக கட்டுவார், நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே எனக்குற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். நம்ம யூமினும் டேக்குக்கும் கரெக்டாக டேயோட சிட்டிக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. டேயோட கார் டேயோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிட்டு இப்போ நம்ம டே தான் காரை விட்டு இறங்கினா அடுத்த செகண்டே ஜங்குக்கு இருக்கிற கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்காக என்ன இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்தீங்க, இது என்ன மாதிரி பிளேஸ், ஓ மை காட், இது என்ன இவ்வளோ பெரிய ஹவுஸாக இருக்குது, இது ஹவுஸா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லே டேயோட ஹவுஸை பார்த்து ஷாக்கான பொசிஷன்லேயே காருக்குள்ளே உட்காந்துருந்தான். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு கார்லேருந்து புஷ் பண்ணி நம்ம டேயை வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுட்டா, என்ன பண்ணுறீங்க, விடுங்க சார். சாரா, சார் தானே சார் ஹீரோன்னா அதுக்கப்புறம் தான் இருக்க பெட்டிக்கோ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஒழுங்கா ஹஸ்பண்டுன்னு சொல்லு. என்னால் முடியாது, உங்ககிட்ட இப்போ பேச முடியாது, உங்ககிட்ட நான் பரவ பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுத்த வேகத்துலேயே ஹவுஸ்க்குள்ள என்றானா ஜங்குக்கு வந்து என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை விடுங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, விடுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கட்டிக்கிட்டே வந்தா ஹால்னடா டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு டே இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி இழுத்துட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னாச்சுட்டையா, யாராண்ட பர்சன்ட், ஏன்டா பர்சன்ட் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஓ மோம் டேட் நீங்கள் 2 பேரும் ஹால்லடாக இருக்கிறீங்களா, அப்போ ப்ராப்ளம் ஏண்டு ஜங்குக் எங்கவன் அப்படிங்கிற மாதிரிட்டு திரும்பினா நம்ம ஜங்குக்கு மெயின் டோர்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு என்னை டென்ஷன் ஆக்காட, நான் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன், டென்ஷன் ஆக்காமல் ஒழுங்காக என் பக்கத்தில் வந்துட்டு நிற்கிறிய நீ, இப்போ மட்டும் இந்த டோரை விட்டு நீ வெளியே போனால் அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது. உன்னோட லீ அங்கிள் என்ன உன்னை கஷ்டப்படுத்துறது, இந்த டே யாருங்கிறது தான் உனக்கு இன்னும் சரியாக தெரியல, டேயை இன்னும் நீ நார்மல் டேயாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறத கேட்டு, லீயை விட நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன், லீயை விட நான் ரொம்ப பேட் பர்சன்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு பயத்துலேயே அப்படியே நம்ம ஜங்குக்கு திரும்பி டே நோட் பண்ணால், ஒழுங்கு மரியாதையும் அங்கே வந்துட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிடவும், ப்ளீஸ் சார் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பாட்டு சார்னு பாரு. இந்த மாதிரி சாருங்கிறத அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸு, மேட்ஸு, பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லோரும் நோட் பண்ணால் ஜிமினாடா ஐயோ ரிங்கை போட்டு ஹஸ்பண்ட் ஆகிட்டான், இன்னும் சாருங்கிறானே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா ஜங்குக்கு நோட் பண்ணோம். கோவட்டிலே வேகமாக வந்து ஜங்குக்கோட நெக்கு தான் கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏண்டாடே அவங்க பிளேஸ்லலாம் மேரேஜ் பண்ணி கேட்ட பசண்ட சார்ன்னு தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா, என்ன நினச்சிட்ருக்க, என்ன உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், என்ன உன்னை ஏதாவது பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நெக்கப்பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு ஏன் வில்லேஜில் பார்க்க சொல்ல எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அமைதியான பசங்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே அவரோட ஹவுஸில் டோட்டலாக வேற ஒரு
வேற ஒரு மூமெண்ட்டில் வேற ஒரு கேரக்டரில் இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் டேயோட ஆன்சர் எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி எடுத்து விட ட்ரை பண்ணால் ஜிமினாடா டே என்னடா பண்ணுற அவனே ஏற்கனவே பயங்கர நர்வஸ்லேயும் பயத்துலேயும் இருப்பான், நீ வேற என்னடா பயமுட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி டேயை ஜங்குக்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணவும் ஜங்குக்கோட நெக்லேருந்து ஆன்சர் எடுத்தபடி ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி வாயை திறந்து எதையாவது பேசின என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது, அமைதியாக வர்ற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து விட்டா டேயோட பேரண்ட்ஸ் இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜிமினா பாட்டு மறைக்கிறாங்க, இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிறபடி இப்படி மறைக்கவும் சாரி அங்கிள் ஆண்டி கண்டிப்பாக எனக்கு இப்போ திட்டு நிறைய விழுந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா என்ன மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். டே கரெக்டாக பேரண்ட்ஸ் பக்கத்தில் கொண்டு வந்து விட்ட பொசிஷன்லேயே மாம் டேட் சாரி, உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டில் சாரி தான் சொல்லணும்னு திங்க் பண்ணுறேன். இவன் தான் என்னோடய ஒய்ஃப், நான் இவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், மேரேஜ் பண்ணி வில்லேஜிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அப்போவே எனக்கு டவுட்டு வந்துச்சு, என்ன இவன்கிட்ட இவ்வளோ வியாடாக நண்டுக்கிட்டு இருக்கான்ட்டு. என்னட்டையா என்ன காமெடியை டவுட்டு பண்ணுறியா, ஃப்ராங்க் பண்ணிகிட்ருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி மாமு கேட்கவும் இந்தா பார்த்துக்கோ வெட்டிங் ரிங், நான் இவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவனோட வில்லேஜிலேருந்து நம்ம ஹவுஸுக்கு என் ஹவுஸுக்கு அவனை ஒய்ஃபாக அங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன், அவன் இங்கே தான் இருப்பான். என்ன இங்கே தான் இருப்பானுங்கிறது உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கணும், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் அவனும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்காக உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும்னு திங்க் பண்ணேன். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸாக என்னோடய மேரேஜை நீங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக நடத்தணும்னு திங்க் பண்ணிங்களோ, ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாகவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஜங்குக்கு என்னோடய ஒய்ஃப்னு இன்ட்ரோ கொடுக்கணும்னு திங்கிங் இருந்தால் ரிசப்ஷன் வச்சுக்கலாம், ஓகே? இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அதான் உனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி ரூமுக்கு கூப்பிட்டு போனால் ஜங்குக்கை டேயோட மாம் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா டே ஷாக்காகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்க டேயோட மாமை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு மாம், என்ன ப்ராப்ளம், டேங் நீ என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கியா, யார் இந்த பர்சன்ட், இந்த பர்சன்ட் யார், இவனோட பேரண்ட்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேமிலி பர்சன்ட் ஜங்குக்கு ரிச்சா பூர் அப்படிங்கிற மாதிரி எல்லா மொமெண்ட்டும் கேட்குறாங்க. ஜங்குக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவன் ரிச்சும் கிடையாது, அவன் பூர் பாய்னுங்கிற மாதிரியும் அவன் வில்லேஜில் வந்த பர்சன்ட்டுங்கிற மாதிரியும் எல்லாட்டையுமே நம்மகிட்டே சொல்லிவிட்டு இப்போ அவனுக்கு எல்லாமா நான் இருக்கிறேன், உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி டே இப்படி கேட்டான். டேயோட டேடு தான் டேயோட மாமோட ஆன்சர் லைட்டாக தட்டி விட்டபடி அதிகமாகிட்டும் பேசாட்ட அப்படிங்கிற மாதிரி ஓகே டேயா ஏன் டென்ஷன் ஆகுற, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற, நீ ரொம்ப டயர்டாக வர வந்துருப்ப, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ரூமுக்கு இழுத்துட்டு போவாரா இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். நீ மட்டும் போடா அவனை அங்கே விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடி இந்த மாதிரி பேசினேன். டே ஜங்குக்கோட ஆன்சர் விட்ட வேகத்திலே போங்க, 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம், நான் இந்த ஹவுஸில் இருக்கணும்னுங்கிறீங்க, அவன் இந்த ஹவுஸில் இருக்கக்கூடாதுன்னுங்கிறீங்களா, அதை டேரெக்டாகவே என்கிட்ட சொல்லலாமே, டேரெக்டாக சொன்னால் நான் என்ன எனக்கு கேட்காடா, இல்லை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் எனக்கு இல்லையா, ஜங்குக் பூர் பர்சன்ட்டுங்கிறதுனால அவன் என் லைஃப் பார்ட்னராக இருக்க முடியாதா, அப்படியே ஏதாவது திங்க் பண்ணுறீங்களா, அதான் உனக்கு நல்லா புரியுது இல்லையா, எப்படி அந்த பர்சன்ட்டை நீ மேரேஜ் பண்ணிட்டு வரலாம், ஜிமினா அவனை இப்போவே இங்கேருந்து அந்த வில்லேஜில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவான், ஜிமின் இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் நீ தானே காரணம், அந்த பர்சன்ட்டை நீ என்ன பேசுவே ஏது பேசுவே தெரியாது, இந்த மேரேஜ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வில்லேஜில் விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், நீ என் ஜிமீன் கொண்டு போய் கஷ்டப்பட்டு ஜங்குக்கு அங்கே கொண்டு விடணும், நீ ஒன்றும் கஷ்டப்படாண்டா, அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நானே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வா ஜங்குக், நமக்கு இந்த பிளேஸ்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஹவுஸும் வேண்டாம், உன் கூட இருக்கிற பிளேஸ் ஒரு ஸ்மாலான ஹவுஸாக இருந்தாலும் எனக்கு அது ஓகே தான், நான் உன் கூட இருக்கிறதா டிசைட் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை நியூவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், எத்தனையோ பிஸ்னஸை நான் ரன் பண்ணேன், எனக்கு தெரியாதா ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணுன்ட்டு,
என்னோடய டேலண்டால் மறுபடியும் நான் இந்த பிளேஸில் நியூவாக கம்பெனியை கூட ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குதுங்கிற மாதிரி இப்படி பேரண்ட்ஸை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு நீங்களும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் மேரேஜ் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்காமல் ஜங்குக்கு இங்கேருந்து வெளியே அனுப்புனா ஜங்கு கூட சேர்ந்து நானும் கிளம்புறேனுங்கிற மாதிரி டேய் அப்படியே ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி வாங்க ரெண்டு போகலாம் நம்ம வில்லேஜுக்கே போகலான்ங்கிற மீதி ஜங்குக்கு அங்கேருந்து புஷ் பண்ணி இழுப்பாரா அந்த மாதிரி இழுத்தான். என்ன பண்ணுறீங்க சார்? டேய் என்ன பண்ணுறீங்க? ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதே உனக்கு என்ன கசக்குடா அப்படிங்கிற மாதிரி டீ கோவமாக ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணால் ஜொங்கு கூட ஐஸில் அவ்வளோ டீரி வருது. சரி 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 நான் கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன். சுட்டி முட்டி உன்னை நிறைய பர்சன்ஸ் ஹேட் பண்ணுறாங்கல்ல, சுட்டி முட்டி நிறைய ப்ராப்ளமாக இருக்குல்ல, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்க சொல்ல உனக்கு ரொம்ப பயமாக வேற இருக்கும். நான் வேற உன்னை கோர்ட்டில் நிறைய திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணப்படி பா ஹவுஸ்லேயே போய் நம்ம இருக்கலாம், நான் உன்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணான். அங்கே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுருக்கா, எங்களை டென்ஷன் ஆக்கணும், இந்த மட்டும் ஒர்க்கையும் பண்ணுறியாங்கிற மாதிரி டேயோட மாமு கட்டவும் அப்படியே திரும்பி ஜொங்குக்கு இங்கே 2 வில்லேஜுக்கு கொண்டு போய் விட சொன்னீங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த ஹவுஸில் இடம் இல்லைன்னு சொல்ல நான் மட்டும் இந்த ஹவுஸில் இருக்கணும், நான் என் ஒய்ஃப் கூடயே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா டேயோட டேடு தான் அங்கே நீ என்ன டிசிஷன் எடுத்துருக்க? ஜங்குக் என்னோடய ஒய்ஃப், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் என்னோடய டிசிஷன். நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். என் டிசிஷன் இதுதான். ஜங்குக் இங்கே தான் இருப்பான், அவன் என்னோடய ஒய்ஃப். அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் இந்த ஹவுஸில் உங்கள் சன்னாக இருப்பேன், இல்லை ஜங்குக்கோட ஹஸ்பண்டாக நான் அங்கே 2 கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸையே ஃபோர்ஸ் பண்ணுறாரு, மிரட்டுறாரு.